ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வாருங்கள், சுவிசேஷத்திலே விடியலை தேடுவோம். இந்த உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, பாவம் என்பது உலகளாவிய பிரச்சனை. உலகளாவிய பிரச்சனை மாத்திரமல்ல, அது விஷம் போன்ற தேவனை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத குறித்து பார்த்துட்ருக்கிறோம். பாவம் எந்த அளவுக்கு வஞ்சகம் உள்ளது என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பாவம் நம்ம எப்படி அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். பனிப்பிரதேசத்தில் எஸ்கிமோக்கள் என்று ஒரு வகையான மக்கள் உண்டு. அவர்கள் உயரம் குறைவாக காணப்படுவார்கள். ஆனால் அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு ஓநாய். ஓநாய் என்றால் அது பெயரிலே நமக்கு தெரியும். இரத்தம் பார்க்காமல் ஓநாய் போகாது. ஓநாய் இரத்தத்தை பார்த்து விட்டால் அது தன்னுடைய வெறியை தீர்த்து கொள்ளாமல் போகாது. அந்த அளவுக்கு உள்ளது ஓநாய். இவ்வளவு குள்ளமான உயரம் உள்ளவர்கள் மிகுந்த பலசாலிகளாக இருக்க வாய்ப்பில்லை. இவர்கள் எப்படி இந்த ஓநாயை வேட்டையாடுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி. அதாவது இவர்கள் இரவிலே ஒரு கத்தியை எடுத்து அதில் பன்றியினுடைய இரத்தத்தை நன்றாக அதில் தோய்த்து அதை நடு பனி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் போய் நட்டு வைத்து விடுவார்கள். இந்த ஓநாய் எங்கு இருந்தாலும் இந்த இரத்த வாடையை கண்டு இந்த கத்தியை நோக்கி வரும். இந்த கத்தியை நோக்கி வந்த உடனே இதை நக்க ஆரம்பிக்கும். அந்த இரத்தத்தினுடைய சுவையை அது சுவைக்க ஆரம்பிக்கும். இதனுடைய அந்த கத்தியில் உறைந்திருந்த இரத்தம் இந்த ஓநாயின் உடல் சூட்டினாலே கொஞ்சம் கொஞ்சமாக இலகி ஓநாயினுடைய வாய்க்குள்ள செல்ல ஆரம்பிக்கும். இந்த ஓநாய்க்கு அந்த இரத்தம் பிடிக்க ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்பு அந்த கத்தியில் இருந்த இரத்தம் காலியாகிவிடும். அதாவது அதில் தோய்த்து வைக்கப்பட்டிருந்த இரத்தம். ஆனால் ஓநாய்க்கு வேகம் நிறுத்த முடியாதுல்ல. இரத்தத்தை சுவைச்சிட்டு இப்போ அதை விட முடியாது. இப்போ தன்னுடைய நாக்கை இன்னும் கொஞ்சம் அழுத்தி, ஏன் இன்னும் ரத்தம் வரல அப்படின்னு சொல்லி அழுத்தி பார்க்கும் பொழுது, அது மிகவும் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கத்தியாக இருக்கிறதுனால அது அந்த ஓநாயுடைய நாக்கை மெல்லியதாக வெட்டிவிடும். ஆனால் இந்த ஓநாய்க்கு தன்னுடைய நாக்கு வெட்டப்பட்டது கூட தெரியாமல் வரக்கூடிய ரத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி, ஃப்ரெஷ்ஷாக ரத்தம் வருதுன்னு சொல்லி இன்னும் அழுத்தி அதை கத்தியை நக்கி கொண்டே இருக்கும். ஓநாயினுடைய அறிவு என்ன சொல்லுகிறதுனா, இந்த கத்தியிலிருந்து உனக்கு ரத்தம் வருது, உனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, உனக்கு வேண்டிய ரத்தம் கிடைக்குது, அதனால் அந்த ரத்தத்தை சாப்பிடு. ஆனால் அந்த ஓநாய்க்கு தெரியலை தான் சாப்பிடுவது தன்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி. இப்படியே அது அழுத்தி அந்த கத்தியை நக்கி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தன்னுடைய இரத்தத்தை இழந்து அது மயக்க நிலைக்கு போயிடும். இந்த பனி பொழிந்து கொண்டே இருப்பதினால இது மயக்கத்திலேயே அப்படி இந்த பனியினால் மூடப்பட்டு விடும். மறுநாள் காலையில் இந்த உயரம் குறைந்த, ரொம்ப பலம் இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஓநாயை வேட்டையாடுவதற்கு கொஞ்சம் கூட தைரியமோ பலமோ வல்லமையோ ஆயுதமோ இல்லாத இவர்கள் வந்து ரொம்ப லகுவாய் சுலபமாய் இந்த ஓநாயை கொன்று எடுத்துக்கொண்டு போவார்கள். இதே போலத்தான் பாவம் மனிதனை அடிமைப்படுத்துகிறது. அந்த இரத்தத்தை சாப்பிட்ட உடனேயே எப்போ தனக்கு வலிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஓநாயால் அந்த இரத்தத்தை விட முடியலை. இது இன்னும் அழுத்தி கேட்குது. அதே மாதிரி தான் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நாம் நினைக்கிறோம் ஏதோ இந்த பாவம் நமக்கு தருதுன்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த பாவம் நமக்கு சந்தோஷத்தை தரலை. இந்த பாவத்துக்கு நம்மளை விற்று போடுகிறோங்கிறது நமக்கு புரியலை. தூண்டில் போட்ட உடனே மீன் அங்கேருந்து வேகமாக ஓடி வருது. ஏன் தெரியுமா? ஏதோ அதுக்கு சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு நினச்சி. ஆனால் உங்களுக்கு தெரியும், சாப்பாடு யாருக்கு? மீனுக்கு இல்லை. அந்த சாப்பாடு மீன் தான் சாப்பாடாக போகுது தவிர மீனுக்கு சாப்பாடு இல்லை. அதே மாதிரி தான் பாவமும் நம்மை அடிமைப்படுத்துகிறது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 8:34 பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னா, ஒரு முதலாளி எப்படி அவனுடைய வேலைக்காரனை அப்ரஸ் பண்ணி அவனை அழுத்தி அவன் விருப்பத்தை செய்ய வைக்க முடியுமோ, அதே போல இந்த பாவமும் நம்மளை அடிமைப்படுத்தி அது என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அதை செய்துவிட முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம். எது வரைக்கும் இந்த அடிமைத்தனம்? மரணம் வரைக்கும் இந்த அடிமைத்தனம். ஏன்னா வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். அது வராத வரைக்கும், அது வருகிற வரைக்கும் இந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். பாவம், அக்யூசேஷன் ஆஃப் சின் நம்ம ஏற்கனவே கையகப்படுத்தி விட்டது. அடுத்து பாவம் அட்ராக்ட் பண்ணுது, நம்மை கவர்ந்து இழுக்கிறது.
பாவம் நம்மை வஞ்சிக்கிறது, டிசெப்ஷன் ஆஃப் சின். இன்னும் சொல்லப்போனால் பாவம் நம்மை அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்குகிறது, அடிக்ஷன் ஆஃப் சின். மொத்தத்தில் முடிவு மரணம். பிகாஸ் சின் இஸ் பாய்சன். எஸ், அக்யூசேஷன் ஆஃப் சின், addiction of sin, attraction of sin, and finally deception of sin, and finally we will get death, மரணம். இந்த மீனுக்கு தெரியாது நாம் சாப்பிடலை, நம்மளை சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இத்தகைய பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உனக்கும் எனக்கும் தெரிய வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அல்லது பிரச்சனை என்று நாம் எதை அதிகமாக யோசிக்கணும் அப்படின்னா, இந்த பாவ பிரச்சனை. இந்த பாவம் பிரச்சனையினால தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூலம், ஆதாரம், அடித்தளம் எங்கே இருக்கிறதுனா இந்த பாவத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த பாவத்தை மேற்கொள்ளவே, இந்த பிசாசின் கிரியையை மேற்கொள்ளவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். பாவம் என்பது பிரதான பிரச்சனை. இந்த பாவத்திலிருந்து அவர் எப்படி நம்மை மேற்கொண்டார்? ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். மேலை நாடுகளில் பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்கு பின்னால் கொஞ்சம் நீரோடை மாதிரி இருக்கும். இந்த நீரோடையில் ஒரு முறை தன்னுடைய ஒரு சிறுவன் அதில் நீந்தி விளையாண்டுட்டு இருந்தான். அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது அவனுடைய தாயார் அந்த வீட்டின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சமையல் அறையிலிருந்து அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று பார்க்கும் பொழுது ஆலிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அங்கு காணப்படக்கூடிய ஒரு வகையான முதலை, அது நேராக அந்த சிறுவனை நோக்கி நீந்தி வந்து கொண்டிருந்தது. இந்த தாயார் அங்கேருந்து பார்த்தாங்க. இந்த சிறுவனை அந்த ஆலிகேட்டர் பிடிக்க போகிறத பார்த்துட்டு இந்த தாயார் வேகமாக ஓடி வந்து அந்த தண்ணிக்குள்ளே குதித்து அந்த சிறுவனை பிடிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு பக்கம் ஆலிகேட்டர், அந்த முதலை, அந்த சிறுவனுடைய கால்களை பிடித்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த தாய் தன்னுடைய மகனுடைய கைகளை பிடித்து கொண்டிருக்கிறாள். அவனை இறுக்கி அதை பிடிக்கும் பொழுது அந்த தாயினுடைய கரத்தை அவன் அழுந்த பற்றினவன் என்ன பண்ணான்னா, அவனுடைய நகத்திலிருந்து அந்த கீறல் அவனுடைய தாயினுடைய சரீரத்தில் பல இடத்துல கீறல் விழுந்தது. ஆனால் அது வலித்தாலும் அந்த தாய் அவனை கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அந்த ஆலிகேட்டரிடமிருந்து அந்த தாய் அந்த மகனை காப்பாற்றினாள். அந்த ஆலிகேட்டருடைய அந்த முதலையினால காயப்பட்ட அவன் மருத்துவ ஹாஸ்பிட்டலில் இருந்த பொழுது அவனுடைய காலில் காயம் ஏற்பட்டிருந்தது. அப்போ அதை குறித்து அவர்கள் கேட்டாங்க, இந்த காலில் இவ்வளோ பெரிய காயம் ஆயிட்டே, இது ரொம்ப வலிக்கிறதா அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதற்கு சொன்ன பதில், இந்த காயங்களை விட என் தாயின் கரத்தில் நான் தப்பிப்பதற்காக நான் ஏற்படுத்தின காயங்கள் எனக்கு அதிகமாக வலிக்கிறது என்றான். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களையும் என்னையும் இந்த பாவம் பிசாசு என்கிற முதலையிடமிருந்து மீட்டு கொள்வதற்கு அவர் காயப்பட்டார். பிதாவோ அவரை நொறுக்க சித்தமானார். நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக நம்மை மீட்டுக்கொள்ளக்கூடிய தண்டனை, ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்தில் கதறுகிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிப்பவன் யார்? அந்த கேடு அடைந்தாரே. அந்த தாயினுடைய அழகான கரங்கள் இன்று தழும்புமிக்க கரங்களாக மாறியது. ஏனெனில் அந்த பையனை காப்பாற்றுவதற்காக. ஆம், அவர் அந்த கேடு அடைந்தார், உங்களையும் என்னையும் இந்த பாவத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக. ஒரு கணவர் நினைத்து பார்ப்போமா? செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை மீட்கும்படி நீர் பலியானீரே. எங்களை தேவ சாயலாக மாற்றும்படி நீர் அந்த கேடு அடைந்தீரே ஆண்டவரே. நாம் பார்க்கத்தக்க, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, தேவ ரூபமாய் எங்களை மாற்ற, தேவ சாயலாய் எங்களை மாற்ற எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உண்மையுள்ளவர்களாக, நன்றியுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நீர் அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.